இன்னைக்கு மார்னிங்கே கேமரா முன்னாடி மக்களுக்கு நன்றியெல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஓட் போட்டு இது பண்ணியிருக்கீங்க. நான் இருந்த வரைக்கும் நல்லா விளையாண்டேன். கண்டிப்பாக அவர் நல்லா விளையாண்டாரு. சும்மாலாம் இருக்கல. 36 நாள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா இது பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லி இப்போ நான் எதனால் எவிக்ட் ஆகி போனேன்னே தெரியாது. இருந்தாலும் எனக்கு 8 படம் புக் ஆயிருக்கு. 9 வருஷமாக எங்களுக்கு கிடைக்காதது எல்லாமே இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நன்றி சொன்னார். பிக் பாஸுக்கும் நன்றி சொன்னார். இந்த வீட்டை விட்டு போகிறத நினச்சி கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் கரெக்டு. ஆனால் திவாகர் கிட்ட போய்ட்டு நீ ஒரு வாட்டி திவ்யா கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு இவருக்கு இந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வெளியில் வச்சு இவர் வந்து ஒரு இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திவாகருக்கு வயசு 38ன்னு சொல்கிறாரு. அந்த வயசு முதல்ல போய் கல்யாணம் ஆகாதவர்னு சொல்கிறாரு. அது போய் இவருக்கு 2 கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த 2 ஒய்ஃபையும் விரட்டி விட்டுருக்காரு. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திவ்யாவை வாயால் அண்ணன்னு சொல்லிட்டு, அண்ணன் எந்த அண்ணனாவது இப்படி 2 கல்யாணம் ஆகி இது பண்ண ஒருத்தனை வந்து திவ்யா கிட்ட போய் பேசு இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? சொந்த தங்கச்சி யாராச்சும் சொல்லுவாங்களா? அதுலேயும் 2 பேரையும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தாலும் சொல்லாமல் இருக்கவும் முடியல. கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேண்டாமா? திவாகரையும் திவ்யா கிட்ட போய் பேச சொல்கிறது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் இருக்குது. அது சொல்லியிருந்தாரு. அப்புறமா சாண்ட்ரா வந்துட்டு அவங்க அந்த கேம் ஓவர்னு அவங்களுக்கு குறும்படம் மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று நான் உட்காரணும், திருப்பியும் அந்த மொமெண்ட்டை ரீலீவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பிக் பாஸ் அதை கேப்சர் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு அந்த குறும்படம் முடிஞ்சு அவங்க ஃபஸ்ட் வீக்கில் சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சு உட்காருவாங்கள்ல, அதே மாதிரி உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அந்த போஸ் கொடுப்பாங்க. எனக்கு அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நான் சாண்ட்ரா ஃபஸ்ட் வீக்கில் ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வரும்போது அவங்க வந்து தெரிஞ்சு தான், அந்த தப்பு கிடையாது, பட் தெரிஞ்சு தான் அந்த போஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவங்க நிறைய பிக் பாஸ் சீசன் பார்த்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வைரல் ஆகும்னு தெரிஞ்சு தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவங்க வந்து அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா தானே பண்ணினேன், ஏன் மக்கள் என்னை வெளியே அனுப்பிச்சாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலையே, நல்ல கேம் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை சொல்கிறாரு. நீ நல்ல பேரோட வெளியே போகிறது தான் முக்கியம். மக்கள் ஒரு 4 பேர் பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணிங்கன்னு சொல்கிறது தான் பெருசு. டைட்டில் வின்னர் ஆகிறதெல்லாம் பெருசு கிடையாது அப்படிங்கிறாங்க. இதுலேயே எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஒரு வெஞ்சன்ஸ் தான் மனசில் தெரியுது. ஏன்னா வந்து டைட்டில் வின்னர் ஆகிறது பெருசு கிடையாதுன்னு சொல்கிறதே வந்து அது ஒரு மனசில் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அது வருது. நீ நல்ல பேரோடு வெளியே வந்திருக்க, மக்கள் வெளியில் வந்தால் உன்னை கொண்டாடுவாங்க, உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாரு. ஸோ சாண்ட்ரா அவரோட ஒய்ஃபை அவர் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது கரெக்ட் தான். ஒரு தங்கச்சின்னு சொல்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த திவாகரை பேச சொல்லலாமா? இப்போ கூட எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்போ திவாகர் வந்துட்டு திவு நம்ம ஐ கான்டாக்ட் வைக்கலாமா, உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு அவ்வளோ எரிச்சல் வருது. இந்த பக்கம் ஃபேஸை டேர்ன் பண்ணுறாங்க. திருப்பியும் வந்துட்டு 2 பேர் தாண்டி தான் உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டும் அப்படியே சீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருக்காரு. ஒட்டா கீழே விழுந்துருவார் போல இருக்கு. முன்னாடி மூக்கிடிக்கே விழுற மாதிரி உட்காந்துருக்காரு. வந்துட்டு இப்படி எட்டி பார்த்து திவ்யாவையே பார்த்துட்ருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.